இந்த கோபத்தோட ஆபத்து என்ன? வாட் இஸ் த டேஞ்சர் ஆஃப் தி anger? பாருங்க, இந்த கோபத்தினால நம்மளுக்கு ஒன்று ஜெயிலுக்கு போகலாம், பிரிசனுக்கு போகலாம். ஓகே, இன்னொரு பக்கம் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். பார்த்துருக்கீங்களா? கோபம் வரும்போது டக்குன்னு ஹார்ட் பிளாக் ஆயிரும், கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும், ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட், இதெல்லாம் நடக்கும். இல்லை, இதெல்லாம் வந்து பிசிக்கலா வர டேஞ்சர்ஸ். ஸ்ட்ரோக் வரும், இதெல்லாம் வந்து பிசிக்கல். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபோக்கஸ் எங்க தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் தான். சரீரத்துல உண்டாகிற கேடை பார்க்கிலும் ஆவில மிக பயங்கரமான கேடுகள் உண்டாகும் கோபத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கோபத்தை நம்ம எதிர்க்கல. see you must fight this anger. நீங்க எதிர்க்கலன்னா அது உங்களை அழிச்சிடும். நீங்க பாருங்க, எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் நேர்முகமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது put away, அதெல்லாம் தூக்கி போடுங்கன்றார் பவுல். பாருங்க, இந்த ஒரு வசனம் அப்படியே ஃபுல்லா கோபத்தோட காரியங்கள் தான். பாருங்க, ஒரு 5 இருக்கு இந்த இடத்துல. முதல்ல என்ன போட்டிருக்குன்னா bitterness. இந்த கசப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படின்னா புகை மட்டும் வரும், நெருப்பு எரியாது. அது ஏன் நடக்குதுன்னா மன்னிக்கிற தன்மை இல்லை. you unwilling to forgive, மன்னிக்க முடியல, அதான் கசப்பு. எப்பப்பெல்லாம் அந்த காரியத்தை யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு அங்க வேதனை வலி உண்டாகும், அதான் கசப்பு. உங்களை அறியாமலே ஒரு கோபம் இருக்குது. without you realizing there is an anger in you. அப்ப இது எப்படின்னா புகை மட்டும் வரும், ஆனா நெருப்பு பார்க்க முடியாது. அப்புறம் லைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க உங்களை போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கோபமா? இல்லை, எனக்கு கோபம் இல்லை, ஆனா வேதனைன்னுவாங்க. அந்த வேதனையோட வேறு என்னன்னா கோபம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோபம். ஓகே, இது எப்படின்னா வெல்கனோ மாதிரி குடும்பம் பார்த்துருக்கீங்களா? எரிமலை அந்த மாதிரி வெடியும், அப்பப்போ வெடிப்பாங்க, வச்சு மொத்தமா வெடிச்சிருவாங்க. இது நிறைய விசுவாசம் இருக்கிற பிரச்சனை. இங்கதான் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாம் அவங்களுக்கு கோபம் எல்லாமே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும். எரிமலையை போல வெடிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து வெளியரங்கமாய் காணப்படுகிற கோபம். முதல்ல பார்த்தது உள்ளுக்கு இருக்கிற கோபம், இது வெளியே காணப்படுகிற கோபம். மூன்றாவது மூர்க்கம். ஓகே, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கோபத்தை டக்குன்னு கத்துறது. ஓகே, தொண்டை கிளிய கத்தவங்க பார்த்துருக்கீங்களா? காது மொயினாயிரும். they show their anger in such a way. இவங்க என்ன பண்ண, காடிக்கு போவாங்க, காடியை சாத்துவாங்க, அங்க கத்துவாங்க, ரூம் கதவு போட்டுவாங்க, அங்க கத்துவாங்க. This are certain people. சில பேர் ஹைக்கிங் போட்டு மேலே போய் அங்க கத்திட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து சத்தமான கோபம். the anger tend to be loud. நாலாவது தூஷணம். அப்படி சொல்லும் பொழுது இன்சால்ட் பண்றது, வெடப்பா பேசுறது, கோபத்திலே நல்லா போட்டு தாழ்வு பண்றது. இது வந்து ஆங்கர் ஆஃப் வேர்பல். வார்த்தையிலே அடிக்கிறது, வார்த்தையிலே சாத்துறது, வார்த்தையிலே பேசி சாக அடிக்கிறது. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, அதனால அந்த வார்த்தையில அவங்க தீத்திடுவாங்க. இப்படி பாட்டு ஆட்கள் எப்படி எப்பவுமே போன்ல தான் பேசுவாங்க, நேர்ல இருந்தா வாங்கிடுவாங்களே. இது வேர்பல். இது என்னது? வேர்பல். வார்த்தையினால அவங்க அந்த ஸ்லெண்டர் பண்ணி தூஷணம் பேசுறது, இன்ஸ்டால் பண்றது. they will provoke மேக்ஸிமமா ப்ரோவோக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பொறுமையை எடுத்து வெளியே போட்டுட்டு உங்களுக்கு முன்கோகான மாற்றி விட்டுருவாங்க. அவங்க எப்படின்னா பார்த்து பேச ரொம்ப நிதானமா பேச மாட்டாங்க. நிதானமான they are in agenda, they have an agenda. அப்புறம் துர்குணம். இவங்க எப்படின்னா நீ அழிஞ்சு போகணும், நீ இல்லாமல் போகணும், அடிபட்டு சாகணும், உன் கால் கை உடையணும், பழி வாங்குற என்ன, நீ எனக்கு கோபம் படுத்திட்டல நான் உன்னை இப்படி பண்ணுவேன், நீ எனக்கு கடுப்பாக்கிட்டல நான் அப்படி பண்ணுவேன், இதெல்லாம் உனக்கு நடக்கணும், நீ கஷ்டப்படி நிம்மதியா தூங்க கூடாது. இதான் துர்க்கணும். You wish evil upon others. இந்த காரியம் இந்த 5 நீங்க பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. This is not the nature of Christ. இது நீங்க செய்றீங்கன்னா உங்களுக்குள்ள வேற ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு. விடுதலை வேண்டும், ஒரு வெஞ்சன்ஸான ஒரு கோபம். You wish evil for others. நான் சொல்றேன், as you walk with God இது அப்படியே போயிடும். இந்த மாதிரி நீங்க செய்றீங்க, இதனால நீங்க கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவீங்களா? கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. பவுல் 33 அப்படி சொல்லிட்டு 32 என்ன சொல்றாரு வாசிங்களேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறதை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப நான் 5 காரியம் சொன்னது, இந்த 5 காரியமே தேவன் இல்ல,
அவர் உங்களை மன்னிக்கும் பொழுது இந்த 5 அதாவது கசப்பை வச்சுக்கிட்டு மன்னிக்கல, ஒரு நாள் வச்சு வாங்கணும்னு பண்ணல, உங்களுக்கு தீங்கு நடக்கணும்னு செய்ய கிடையாது. எல்லாம் உங்க பாவத்தை கடல் ஆழத்துல போட்டாராம். இப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி மன்னிக்கணும் மற்றவங்கள? அவர் உங்களை எப்படி மன்னிச்சாரோ அப்படிதான் மன்னிக்கணும். கடல் ஆழத்துல தூக்கி அதே நீங்க மன்னிச்சு மறந்துடணும். 10 வருஷமா சொன்னதே சொல்லி, 3 வருஷமா சொன்னதே சொல்லி, 1 வருஷமா சொன்னதே சொல்லி யாரையும் சாகடிச்சிடாதீங்க. ஆண்டவர் நீங்க பண்ணதுல சொல்லி காட்டின நீங்க நிக்கவே முடியாது. நீங்க அவர் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருப்பீங்க, இன்னமும் ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் எதுவுமே அவர் கணக்கு எடுக்கல. ஆனா உனக்கும் உன் வாழ்க்கையில ஒரு ஆள் வரும்பொழுது பேசும்பொழுது உனக்கு இதெல்லாம் பண்ற, நீ திருப்பி சொல்லி சொல்லி சாகடிக்கிற. வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதான் அவரை போல யாருமே இல்லை, இயேசுவை போல யாருமே இல்லை. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தெளிவா அந்த காத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 33 இதெல்லாம் தூக்கி போடு. 32 இயேசுவை போல மன்னின்றார். அப்பதான் நீ தளிந்து நிற்க முடியும், கோபம் தளிந்து. சில பேர் சோகம் பார்த்துருக்கீங்களா? நான் எங்கள் அம்மாவை அப்பாவை நான் மன்னிக்கவே மாட்டேன், என் கூட பதில் மன்னிக்கவே மாட்டேன், இவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். இது எப்படின்னா லைக் ஒரு மனக்கசப்பு விட்ட உறுதியான ஒரு கோபம். என் கோபம் மாறவே மாறாது அப்படின்னு நிற்பாங்க. நான் சொல்கிறேன், மன்னிச்சு தான் ஆகணும், ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சேற்றுக்கொள்றதும் சேற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். இவர்களை சேற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆபத்துனா பெட்டர் டவுன். ஆனால் மனதார மன்னிச்சிடணும். மன்னிச்சாதான் நீங்க கர்த்தரோட தயவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா சேற்றுக்கொள்றது ஆபத்துனா செய்யாதுங்க காரியத்தை. நான் மன்னிப்பேன் ஆனா மறக்க மாட்டேன்ட்டு டோன்ட் டு தட். சில நேரத்தில் சில ஆட்கள் நிற்பாங்க, என்ன செய்ய திருப்பி போட்டு கிளறதா இருக்கும். நான் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ கான்ட் லீவ் வித் பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ். மனுஷனோட பாவத்தை சுமந்து என்னால வாழ முடியாது. அதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ள கிடையாது. நம்ம மேலேயே அவ்வளவு கணக்கு இருக்குது. நம்ம மொத்தம் கணக்கு சின்ன பண்ண போறோம். கொஞ்சம் யோசிச்சு பண்ண இந்த காரியத்தை குறித்து. அதெல்லாம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க லோட்டே தூக்கிட்டு போக முடியல, நீங்க மற்றவங்க லோட்டை தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. எதற்காக? உங்களோட பாரத்தையும் உங்களோட சுமக்க முடியல, நீங்க மற்றவங்களோட பாவத்தையே நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க. ரிலீஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் நீங்க தேவையில்லாம கோபப்பட்டு இருக்கிறீங்க? கோபத்துல நீங்க தளிந்து போகல, பிறரை மன்னிக்கலன்னா மத்தேயு 6:15 வாசிங்களேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால், நீங்க மனுஷனோட தப்ப நீங்க மன்னிக்கலன்னா, அதாவது கோபமா இருக்கிறீங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படி யோசிக்கிறீங்கன்னா வாசிங்க. உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார், மன்னிக்க மாட்டார். இப்ப ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கலன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. சொல்ல இதுதான் ஆபத்து, உங்க கோபத்துல உண்டாகிற ஆபத்து. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆளுக்கு விரோதமா கசப்பு வச்சிருக்கீங்க, நீங்க அவங்க மேல இன்னும் கோபத்தை வச்சிருக்கீங்கன்னா, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு லெட் இட் கோ. ரிலீஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நித்திய ஜீவனை செருக்கணுமா, ரிலீஸ் பண்ற டைம் வந்துருச்சு. அவங்க மேல கோபப்பட்டு உங்க சொந்த ஆத்மாவை பாதாளத்துல இழக்கிறதுல வேர்த்தே இல்லை. உங்களோட சுயத்தினால உண்டாகிற கோபம், அவங்க மேல நீங்க கோபப்பட்டு நீங்க உங்க சொந்த ஆத்மாவை பாதாளத்தை போய் இழக்க போறீங்களா? யூ வாண்ட் டு லூஸ். ஆண்டவர் பாவ இச்சைகளுக்கு கொடுக்கிற தண்டனை தான் இந்த கோபத்துக்கும் கொடுக்கிறார். He treats equal. எப்படி நீ விபச்சாரம் பாவம் பண்ணா, வேசித்தனம் பண்ணா நீ நரகத்துக்கு போய், அதே மாதிரி பிறர் மன்னிக்காதவே நரகம் போய் ஆகணும். If you are not able to forgive others, you are heading toward hell. பாதாளத்திற்கு நேராக போய்கொண்டு இருக்கிறீங்க அர்த்தம். When you are about to partake in the Holy Communion, அதில் பங்கு எடுக்கும் பொழுது ஆனால் உங்களுக்கு இன்னும் கோபம் இருக்குது, சிலர் மன்னிக்க முடியல, இன்னும் அந்த எரிச்சல் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற பொருள் அது எது உங்களுக்கே சாபமாக மாறும். அப்படிதான் அந்த பிறகு if you take in unworthy manner, it will cause sickness and even death. That's why we need to forgive, release the people. அப்ப இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். கோபப்படுறது தப்பு இல்லை, ஆனால் கோபத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம வார்த்தையை விட்டுருக்கிறோம், இதெல்லாம் நல்லா ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சிலரை மன்னிக்க போராடுகிறீங்களா? It means you are on the way to the hell. Hallelujah.